ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிஸ்கெட் கேக் தான் பார்க்க போகிறோம். சாஃப்டாக சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்கெட் கேக் பண்ணுறதுக்கு இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கெட்னாலும் பண்ணலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் பிஸ்கெட்டை மாற்றி பொடி பொடியாக பண்ணிக்கலாம். ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் அரைப்படும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்ச பிஸ்கெட்டை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சல்லடை வச்சுட்டு 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். பிஸ்கெட்டும் இந்த மைதா மாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நூறு கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்காதீங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட நாட்டு சக்கரை 1 கப் சேர்த்துக்கிறேன். வெள்ளை சர்க்கரையும் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை கூட இந்த பட்டர்லாம் ஒன்றா சேரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட்டரை வச்சு மிக்ஸ் பண்ணி அப்புறம் பீட்டரை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 1 மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தப்புறம் மறுபடியும் பீட்டரை வச்சு பீட் பண்ணிக்கலாம். இது கூடயே முட்டை 4 சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்தப்புறம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றி பீட் பண்ணால் தான் கேக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். 2வது முட்டை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பார்த்திங்களா பிஸ்கெட்டும் மைதா மாவும், அந்த மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரேடியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது கூட 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கத கேக் டின்னில் ஊற்றி வச்சுக்கோங்க. குக்கரில் இதை எடுத்து வச்சிடலாம். கேக்கு நல்லா பேக் ஆகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம பிஸ்கெட் க்ரீம் பண்ணிடலாம். அதுக்கு பிஸ்கெட்டை 2 துண்டாக உடச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க, பொடி பண்ணிக்கலாம். இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் ஃபுல்லாக நான் ஊற்றிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடலாம். கேக்கும் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு பவுலில் முட்டையோட வெள்ளை மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூட வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீம் பண்ணுறதுக்கு எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட பவுடர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்காச்சு.
இது கூட பட்டர் சேர்த்துக்கலாம். 100 கிராம் பட்டர் நான் எடுத்திருக்கேன். பட்டர் க்ரீம் பண்ணுறதுக்கு பட்டர் தான் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இது கூட காப்பி தூளை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் காப்பி தூள் எடுத்து தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக் க்ரீம் அப்ளை பண்ணுறப்ப வீடியோ எடுக்கலை, சாரி. சைடில் நம்ம பிஸ்கெட் தூளை வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். பிஸ்கட் க்ரீம் பண்ண பார்த்தீங்களா, அதை சைடில் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பட்டர் க்ரீமும் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே தான் நம்ம பிஸ்கட் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.